வணக்கங்க, வெல்கம் டு மெட்ராஸ் யூ சேனல். நம்ம சேனலில் இன்னைக்கு வந்துக்கிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆவடிங்க. ஆவடியிலேருந்து ஜஸ்ட்டு ஒரு 5.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு புதிய லேஅவுட் ஒன்று பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். In the year 2000, Tamil Nadu's first IT corridor, Tidal Park, was set up to foster growth for IT revolution. And it remains the most recognized tech park in South India. In a short span of time, Tidal Park has proved to be the pioneer in the development of the community in the ever-expanding IT sector of OMR, Chennai. In 2024, the legacy extends to Northwest Chennai, strategically located in proximity to the residential areas of Avadi and Ambattur, with an increasing young workforce, well connected to the local MRTs and the national highways, less than 2 minutes from the Pattabiram railway station, and at a distance of 1 kilometer from Chennai Outer Ring Road, and just 25 kilometers from Chennai International Airport. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னாக்கா பட்டாபுரம் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்குதுங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4.5 கிலோமீட்டருக்கு தான் அவங்க நம்ம சைட்டு வந்து இருக்குது. வாங்க போகலாம். இது பார்த்தீங்கன்னா இது பட்டாபுரம் மார்க்கெட் ரோடுங்க. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வர வழியெல்லாம் ஃபுல்லாக கடையாக தானே இருக்கும். கடை, மண்டபம், சூப்பர் மார்க்கெட்டு இதெல்லாம் வந்து இந்த ரோட்டில் நிறைய இருக்குங்க. எப்படியோ ஸ்ட்ரெயிட்டா போனீங்கன்னாக்கா பூந்தமல்லிக்கு போயிடலாங்க. அப்படியே லெஃப்ட் எடுத்தீங்கன்னாக்கா பருத்திப்பட்டு. நம்ம சைட்டு தான் போயிட்டு இருக்கோம். நீங்க வழியெல்லாம் பார்த்துட்டே வந்தீங்கன்னாக்கா நிறைய கடை, மண்டபமெல்லாம் வந்து போற வழியில இருக்குங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து நம்ம சைட்டை ரீச் ஆயிடுங்க. பஸ் கூட பாருங்க போயிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மேலே போனால் வந்து பூந்தமல்லிங்க. லெஃப்ட் போனால் மேலே பார்க்குங்க.
பாருங்க சைட்டை கிட்ட வந்துட்டோம். இது ஃபுல்லா வந்து எஸ்டேட் ஏரியாவுக்கு கிட்ட தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இதே பார்த்துருக்கீங்க இப்போ நல்ல ஏரியாங்க. இது நல்ல டெவலப்மெண்ட் ஆகிட்டு வர்ற ஏரியா தாங்க இது. இப்போ நம்ம லேஅவுட்டுக்குள்ளே தாங்க இருக்கிறோம். எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஆவடியிலிருந்து சோரஞ்சேரி அப்படின்ற இடத்துல தாங்க புதுசாக லேஅவுட்டு போட்டிருக்காங்க. இந்த லேஅவுட்டு பார்த்தீங்கன்னாக்கா மங்கள சிட்டின்னு லேஅவுட்டுன்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. இந்த சைட்டை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பேசுறதுக்காக இந்த ப்ராஜெக்ட் டைரக்டரு திரு ராவஜி அவர்களிடம் கேட்கலாங்க. வாங்க போகலாம். இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கே இருக்கு சார்? ஆவடியில சோரஞ்சேரியில நம்மளுடைய லேஅவுட் வந்து அமைஞ்சிருக்கு சார். எங்க அப்படின்னா நம்ம ஆவடி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 5.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல நம்மளுடைய லேஅவுட் அமைஞ்சிருக்கு. இன்கேஸ் நீங்க பட்டாபிராம்ல இருந்து வரீங்கன்னா பட்டாபிராம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 4.5 கிலோமீட்டர்ல அமைஞ்சிருக்கு. பூந்தமல்லியில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் டிரைவ்ல நம்மளுடைய லேஅவுட்டுக்கு ரீச் ஆயிடலாம். பூந்தமல்லி டு ஆவடி ரோட்ல வந்தீங்கன்னா பருத்திப்பட்டு செக் போஸ்ட் இருக்கும். அந்த பிரிட்ஜுக்கு கீழே லெஃப்ட் ஒரு ரோடு கட் ஆகும். அந்த ரோடு மேல்பாக்கம் ரோடுன்னு சொல்லுவாங்க. பருத்திப்பட்டு டு அவுட்டர் ரிங் ரோடு கனெக்ட் பண்ற ரோடு பட்டாபிராம் ரோடு. சோ அந்த ரோட்ல வந்தீங்கன்னா கண்ணப்பாளையம், ஆயல்சேரி, அதுக்கு அடுத்தது சோரஞ்சேரி. சோ சோரஞ்சேரியில நம்மளுடைய லேஅவுட் அமைஞ்சிருக்கு. நம்ம லேஅவுட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 1 or 2 கிலோமீட்டர்ல அவுட்டர் ரிங் ரோட் போய் கனெக்ட் ஆகலாம். பண்டலூர் டு மீஞ்சூர் போய் அந்த ரோடு கனெக்ட் ஆகும் சார். நம்மளுடைய சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன அட்வான்டேஜஸ்னா, நம்ம சைட்ல என்ட்ரன்ஸ் ரோடு வந்து 40 ஃபீட் ரோடு, 30 அடி 24 அடி ரோடு. பெரும்பாலான சைட்ல வந்து பாத்தீங்கன்னா 24 அடி மேக்ஸிமம் 30 அடி ரோடு வந்து கொடுத்திருப்பாங்க. பட் நம்மளுடைய சைட்ல என்ட்ரன்ஸ் ரோடு உள் ரோட்ல 40 அடி ரோடு கொடுத்திருக்கோம். நல்ல வைட் ரோடு, 30 ஃபீட் 24 அடி ரோடு. அது மட்டும் இல்லாம நம்ம சைட்டுக்குள்ளேயே பில்லாபாங் இன்டர்நேஷனல் ஸ்கூல் வருது. சோ இது வந்து கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட். நம்ம சைட் சுற்றிலும் கவர்டு வித் காமன் வால் போட்டுருவோம். சிமெண்ட் ரோடு, ஸ்ட்ரீட் லைட், EB கனெக்ஷன், தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா CCTV கேமரா, ஆர்ச், செக்யூரிட்டிஸ், பார்க், ஃபுல் அம்யூனிட்டிஸோட ஒரு 204 பிளாட்டோட ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூலோட நம்மளுடைய லேஅவுட் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ சைட்டை சுற்றிலும் வீடு எல்லாமே இருக்கு, ரெசிடென்சியல் ஏரியா. ஸோ வீடுகளுக்கு மத்தியில நம்மளுடைய லேஅவுட் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இது ஒரு அருமையான சைட்டு. இந்த சைட்டை நீங்க கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம சைட்ல இருந்து அவுட்டர் ரிங் ரோடு வந்து 5 to 10 மினிட்ஸ்ல ரீச் ஆயிடலாம்.
இந்த ஏரியால கிரவுண்ட் வாட்டர் தண்ணி வந்து நல்லா இருக்குங்க. ஏன்னா இங்க இருந்துதான் சிட்டிக்கு லாரியில வந்து தண்ணி வந்து எடுத்துட்டு போறாங்க. சோ கிரவுண்ட் வாட்டர் வந்து சுவையா இருக்கும். நீங்க டைரக்டா எடுத்து குடிக்கிற மாதிரி தான் இருக்கும் சார். பக்கத்துல அது காலேஜ் ஸ்கூலு மாதிரி இந்த இடத்துல என்ன இருக்குங்களா? ஆமா சார், நம்ம சைட் நியர்பை ஒரு 10 to 15 minutes ரீச் ஆகிற மாதிரி வேலம்மா சிபிஎஸ்இ ஸ்கூல் இருக்கு, தென் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு, ஆர்எம்கேவி ஸ்கூல் இருக்கு, ஜெயகோபால் கருடா ஸ்கூல் இருக்கு, மகரிஷி ஸ்கூல், வித்யா மந்திர், சைத்தன்யா ஸ்கூல் இருக்கு. தென் காலேஜஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, மகாலட்சுமி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், வேல்டெக், ஹிந்து காலேஜ், சென்ட் பீட்டர் காலேஜ். ஸோ 10 to 15 minutes ரீச் ஆகிற மாதிரி தான் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கு சார். பக்கத்துலயே வந்து வீடுங்கள்லாம் பக்கத்துலயே இருக்கிற மாதிரி தெரியுது. இத பத்தி என்ன சொல்லுங்க? ஆமா சார், நம்ம சைட் என்டர் ஆகிற வரைக்குமே ஃபுல்லாவே ரெசிடென்சியல் ஏரியா தான். உங்களுக்கு எல்லாமே வீடு கடை அந்த மாதிரி இருக்கு. ஸோ நம்ம சைட்டுக்குள்ளேயே ஒரு 204 பிளாட் வந்து ஃபார்ம் பண்ணிருக்கோம். ஸோ நம்ம லேண்டாவு கஸ்டமைஸ் இண்டிவிஜுவல் வில்லாவும் கொடுக்குறோம், ஒன்லி லேண்டா கேட்கிற கிளைண்ட்டுக்கு இடமாவும் கொடுக்குறோம். அதை தவிர கமர்ஷியல் ஷார்ட் பிளாட்டும் அவைலபிள் இருக்கு சார். டைட்டில் பார்க் இங்க இருந்து எவ்வளவு தொலைவு இருக்கு? நம்ம சைட்ல இருந்து பட்டாபிராம் நியூ டைட்டில் பார்க் 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கு. இப்போ எங்க சேனல்ல பார்த்து வீடியோ பார்த்துட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு இந்த இடத்த பார்க்க வரவங்களுக்கு கேப் வசதி நீங்க செய்து தரீங்களா? எப்படி அவங்களே வரணுமா சார்? டைரக்டா வர கிளைண்ட் வந்து டைரக்டா வரலாம். இன்கேஸ் ஃபேமிலியோட வராங்க அப்படின்னா நாங்களே கம்பெனில இருந்து ஃப்ரீ சைட் விசிட் வந்து அரேஞ்ச் பண்ணி தரோம். பிக்கப் அண்ட் டிராப் இருக்கு சார். மேடம், இந்த இடம் வாங்குறவங்களுக்கு பேங்க் லோன் பத்தி நீங்க சொல்லணும். ஓகே சார். சார் நம்ம வந்து அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி தான் பண்ணிட்டு இருக்கோம், சிஎம்டி ரெரா அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ அதனால நமக்கு பேங்க் லோன் வந்து கன்ஃபார்மாக அரேஞ்ச் பண்ணி தரோம். நம்மகிட்ட வாங்குற கஸ்டமருக்கு 85 to 90% வரைக்கும் நம்ம பேங்க் லோன் வந்து மேஜர் பேங்க்ல இருந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி தரோம். கஸ்டமருடைய ப்ரொஃபைல்க்கு ஏற்ற மாதிரி நம்ம மூவ் பண்றோம் சார். நீங்க அந்த பிளாட்ல நீங்களே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருவீங்க? ஆமா சார், நம்ம வந்து பில்டர் தான். லேண்டா கேட்கறவங்களுக்கு இடமாவும் கொடுப்போம். இன்கேஸ் கஸ்டமைஸ் இண்டிவிஜுவல் வீடு கேட்கறவங்களுக்கு நாங்களே கஸ்டமைஸ் வீடு தனி வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தருவோம். சிங்கிள் பெட்ரூமா, டபுள் பெட்ரூமா, இல்ல டியூப்ளெக்ஸ் மாடலா, இல்ல 3BH அவங்களுடைய விருப்பப்படி தான் நம்ம கட்டி தரோம் சார். கஸ்டமர் வந்து இந்த பிளாட்டை பாக்குறாங்க, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஓகே சார். நெக்ஸ்ட் இத புக்கிங் பண்ணா அவங்க என்ன செய்யணும் சார்? புக்கிங் அட்வான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாட்டை ஹோல்ட் பண்றதுக்கு 1 lakh சார் புக்கிங் அட்வான்ஸ். ஸோ நீங்க சைட்டுக்கு வரீங்க அப்படின்னா இப்போ சைட் பிடிச்சிருச்சு, இப்போ நீங்க பிளாட் நம்பர் சூஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு பிளாட்டுக்கு டோக்கன் அட்வான்ஸ் சொல்லிட்டு ஒரு 10,000 கலெக்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமா 90,000 நீங்க ரிமைனிங் அமௌண்ட் பே பண்ண உடனே 1 lakhக்கு நாங்க ரிசிப்ட் வந்து கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் இந்த சைட்டோடைய லீகல் செட் மதர் டாக்குமெண்ட்ஸ் ஒரு செட் கொடுத்துருவோம் சார். நீங்க வெரிஃபை பண்ணிட்டு ஓகேனா ஃபர்தரா லோனா ஓன் ஃபண்டா அப்படின்னு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் மூவ் பண்ணுவோம் சார். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நியூ லேஅவுட். நீங்க எவ்வளவு சீக்கிரம் வரீங்களோ அவ்வளவு சீக்கிரம் வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி 40 அடி ரோடா இல்ல 30 அடி ரோடா, கார்னர் பிளாட்டா, நார்த் ஃபேஸிங்கா, ஈஸ்ட் ஃபேஸிங்கான்னு சொல்லிட்டு நீங்க புக் பண்ணிக்கலாம். இடத்துல வந்து போக்குவரத்து வசதி எப்படி இருக்கு? இதுல என்ன பஸ் வருது, ஆட்டோ வருது, அந்த மாதிரி என்ன வசதி இருக்குங்களா? இருக்கு சார். இந்த ரோடு வந்து பருத்திப்பட்டு டு பட்டாபிராம் ரோடு சார். S50 சொல்லிட்டு பூந்தமல்லி டு ஆவடி பஸ் வரும் சார். நெக்ஸ்ட் வந்து S45 சொல்லிட்டு பூந்தமல்லி டு பட்டாபிராம் ரோடு. ஸோ நம்ம சைட் வாசல் வழியா தான் கிராஸ் பண்ணி போகும். தென் ஷேர் ஆட்டோ ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. நம்ம இங்க இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் போனா பருத்திப்பட்டு அதாவது பூந்தமல்லி டு ஆவடி ஹைவே வரும். ஸோ உங்களுக்கு அங்க எனி டைம் பஸ் இருக்கு. அதே மாதிரி நம்ம காமராஜர் நகர் ஆவடி பஸ் ஸ்டாண்ட் போயிட்டோம்னா, ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டோம்னா அது உங்களுக்கு மெயின் ஏரியா தான். உங்களுக்கு பஸ் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் பஸ் எல்லாமே இருக்கு சார். இன்கேஸ் நீங்க ட்ரெயின்ல வரீங்க அப்படின்னா ஆவடி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தும் வரலாம், பட்டாபிராம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தும் நம்ம சைட்டுக்கு வரலாம். இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட் என்ன இருக்குங்க சார்? இப்போ வந்து சைட் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. ஸோ ப்ரீ லான்ச்சிங்ல புக்கிங் பண்ற கிளைண்ட்டுக்கு நம்ம ஆஃபர் பிரைஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். 40 feet ரோட்ல நீங்க பிளாட் சூஸ் பண்றீங்க அப்படின்னா per square feet ரேட்டு 2,950 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இன்கேஸ் நீங்க 30 அடி 24 அடி ரோட்ல பிளாட் சூஸ் பண்றீங்க அப்படின்னா 2,850 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இது ப்ரீ லான்ச்சிங் ஆஃபர் பிரைஸா. நம்ம சைட் நியர்பை வந்து 3000 ரூபாய்க்கு மேல பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம வந்து ரீசனபிள் பிரைஸ்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம வந்து ஓன் ப்ராப்பர்ட்டி, நம்மளே வந்து பிளாட்டை ஹோலா பர்ச்சேஸ் பண்ணி சிஎம்டி ரெரா அப்ரூவ் வாங்கி சைட் ஃபுல்லா நம்மளே டெவலப் பண்ணி டைரக்டா கஸ்டமருக்கு நம்ம கொடுக்கறதுனால நம்ம இந்த ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம். இதுல வந்து புரோக்கரேஜ் கமிஷன் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது சார். பாத்தீங்கன்னா இந்த சைட் உடைய டைரக்டர் ரேவதி மேடம் வந்து இந்த சைட் பத்தி ஃபுல் டீட்டெயில சொன்னாங்க.
தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார், நன்றி சார். என்னங்க அந்த சைட்டை பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு இடம்லாம் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். இன்னும் எங்கே யோசனை பண்ணுறீங்க, உடனே புக் பண்ணிட்டு வாங்க. அந்த பிளாட்டை பற்றி நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக தெரியணுன்னாலும் நம்ம ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்ம நம்பரை இதை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்குங்க. இந்த சைட்டை வந்து நீங்கள் பார்க்கணுன்னாக்கா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அப்படியே நம்ம மெட்ராஸ் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உறவினர்களுக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவனும் இந்த வீடியோவை பார்த்து பயனடையட்டுங்க. நன்றி, வணக்கம்.